சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது வாங்க பார்க்கலாம். இங்க வந்துட்டு ஆண்டிப்பட்டிக்கு போய் படிக்கிற மாரி சூழல் ஏற்படுது தமிழுக்கு. ரொம்ப லாங்கா இருக்கே அப்படின்னு வந்துட்டு வீட்ல புலம்புறாங்க. வேற வழி இல்லம்மா, நமக்கு இங்க தான் கிடைக்கும்னு விதி இருந்திருக்கு. அதனால வேற வழி இல்ல, டாக்டருக்கு படிக்கணும்னா இந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும்னு தமிழ் வந்துட்டு சொல்ல, பட் இந்த சூழல்ல வந்துட்டு கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும்போது அப்படியே மாசமா இருக்காங்க இல்லையா? கேராகி விழுறாங்க. கூட கருப்பும் போறாரு. கருப்பு வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ! நம்ம தங்கச்சி வயிறும் வயுமா இருக்கே! என்ன பண்றது? ஏது பண்றது? சொன்னாலும் கேட்க மாட்டேது. ரொம்ப லாங்கே, ஏன்னா ஆண்டிப்பட்டி இங்கேருந்து 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் ஆகும். உடனே பார்த்தீங்கன்னா, அங்க ஆட்டோவ கூப்பிட்டு பார்க்குறாரு. ரொம்ப டிலே ஆகுது. சரி, தேவுக்கு வந்துட்டு கூப்பிட்டுருவோம். நம்ம மாப்பிள தான் வந்துட்டு காப்பாத்தி குடுத்துருக்கால. அதாவது ரூ. 1,00,000 மீட்டு குடுத்துருக்கால. அப்ப வந்துட்டு தமிழ் மேல பாசமா தான் இருப்பா. அப்படின்னு சொல்லிட்டு, சேது இந்த மாதிரியா மாப்பிள? இந்த மாரி தமிழ் வந்துட்டு ஆண்டிப்பட்டிக்கு போகுது. ரொம்ப லாங்கியா படிக்க போகுது. நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தோம். மயங்கி விழுந்துருச்சு. வாய் வயிறுமா வேற இருக்கு. "சீக்கிரம் வாயா, இன்னும் வந்துட்டு கண் முழிக்கலையா?" அப்படின்னு சொல்ல, "என்ன மாமா சொல்ற நீ?" விறுவிறு விறுவிறுன்னு தமிழ் மேல அவ்வளோ அன்பு தாங்க இருக்கு சேதுவுக்கு. நான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன்னு விருன்னு வந்துடுறாருங்க. வந்ததுக்கப்புறம் கார்ல வந்துட்டு தமிழு, கருப்பு 3 பேரும் அப்படியே மயங்கின நிலையில தான் இருக்காங்க. சுயநினைவுக்கே வரல. விறுவிறுன்னு அங்க உள்ள மருத்துவமனையில வந்துட்டு அட்மிட் பண்றாங்க. அங்க உள்ள மருத்துவர்கள் பரிசோதனை பண்ண பிறகு, இங்க பாருங்க, இவங்க வந்துட்டு மாசமா இருக்காங்க. வயித்துல வந்துட்டு புள்ளைய சுமக்குது இந்த புள்ள. இந்த புள்ள வந்துட்டு லாங் பயணம்லாம் போக்கூடாது. ரொம்ப நேரம் வந்துட்டு நிக்கவும் கூடாது. கருப்பு உடனே சொல்றாரு, ஆண்டிப்பட்டி போய் இவங்க காலேஜ் டாக்டருக்கு வந்துட்டு படிக்கிறாங்க. படிக்க போறாங்க அப்படின்னு சொன்னோனே, அப்படியெல்லாம் முடியாதுப்பா. 1 மணி நேரம் லாங் டிராவல் பண்ணா இந்த புள்ள வந்துட்டு தங்காது. கரு வந்துட்டு தங்காது. இந்த புள்ளைக்குமே வந்துட்டு அது உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு சொன்னோனே, சேது வந்துட்டு கண் கலங்குறாரு. வயித்துல வந்துட்டு நம்ம வீட்டு வாரிசு வேற சுமந்துகிட்டு இருக்காளே! நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது. உடனே கருப்பு சொல்றாரு, "மாப்பிள, ஆண்டிப்பட்டிங்கிறது ரொம்ப லாங் மாப்பிள. அங்க தான் சீட்டு குடுத்துருக்காங்க. உங்க அப்பா நெனச்சா மதுரை பக்கத்துல, அதாவது ஒரு 1/4 மணி நேரத்துல வந்துட்டு போயிட்டு வர்ற மாரி மதுரையில சீட்டு கிடைச்சா நல்லா இருக்கும் மாப்பிள. அத மட்டும் உன்னால அரேஞ்ச் பண்ணி குடுக்க முடியுமா? உங்க அப்பா வந்துட்டு மினிஸ்டர் தானே" அப்படின்னு சொன்னோனே, "அதுக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணலாம். உடனடியா அடுத்த வேலையா நான் அதான் பண்றேன் மாமா" அப்படின்னு வந்துட்டு சேதுவும் சொல்றாரு. அதுக்கப்புறம், "மாப்பிள, உன் கால்ல கூட விழுகிறேன் மாப்பிள. நீ சந்தேகப்பட்ட, நீ குடிச்சிட்டு தான் அப்படி பேசியிருப்பியே தவிர, தமிழ் அந்த மாரி ஆள் இல்ல மாப்பிள. தமிழ வந்துட்டு நீ நடத்தையில சந்தேகப்படுற. அந்த மாதிரியெல்லாம் இல்ல மாப்பிள" அப்படின்னு சொல்ல, மாமா, நான் அந்த மாரி சந்தேகப்படல மாமா. அவ மாசமா இருக்கேன்னு பொய் சொன்னதுனால தான் மாமா நான் அப்படி கோவப்பட்டேன். மத்தபடி அவ மேல எந்த ஒரு வெறுப்பும் இல்ல மாமா. இப்ப கூட அவ மன்னிப்பு கேட்டா, நான் அவள ஏத்துக்கிருவேன். எங்கேயாவது மன்னிப்பு கேட்கிறாளா? நான் வந்துட்டு அந்த ரூ. 1,00,000 ரவுடி களவாணி பேர்ல அடிச்சு மீட்டு குடுக்குறேன். இவர் கொண்டு வந்து குடுத்தா, அந்த பணம் எனக்கு தேவையில்லைன்னு அவங்க அம்மாகிட்டயே சொல்றா. அப்ப இவளே இவ்வளவு திமிரா இருக்கும்போது, நான் திமிரா இருக்கக்கூடாதா மாமா? அப்படின்னு சொன்னோனே, சரியா விடுயா. அதாவது வயிறுல புள்ளைய சுமக்குதியா? நம்ம வீட்டு வாரிசு சுமக்குதியா? நீ உங்க அம்மாவ பார்த்ததில்ல. உங்க அம்மாவ தான்யா சுமக்க போகுது. ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க. அதுல பொம்பள புள்ள சிம்ப்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறதா எனக்கு வந்துட்டு வசந்தி சொன்னாங்க. வசந்தி அக்கா வந்துட்டு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னவன தான் இவருக்கு வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாகுது. ஐயய்யோ! அப்போ வந்துட்டு நம்ம அம்மாவ பார்க்க போறோமான்னு சந்தோஷப்படுறாருங்க. "சரி மாமா, நீ சொன்ன மாதிரியே இனிமே ஆண்டிப்பட்டிக்கு இவங்க வேணாம். நான் அப்பாட்ட எப்படியாவது பேசி, இங்க பக்கத்துல படிக்கிற மாரி நான் சீட்டு வாங்கி தந்துர்றேன். என்னோட அடுத்த கட்ட வேலை அதுதான் மாமா" அப்படின்னு சொல்றாருங்க. கருப்பு வந்துட்டு கட்டி பிடிக்கிறாரு. "மாப்பிள, உனக்கு இன்னமும் ஏதோ நெனச்சேன். உனக்கும் மனிதாபிமானம்லாம் இருக்கியா? நீனும் வந்துட்டு அன்பானவ தான்யா. தமிழ் வந்துட்டு நல்ல பொண்ணுயா. இவ்வளோ நாள் அவங்க வீட்ல இருந்திருக்க. அந்த பொண்ண வந்துட்டு நடத்தையில வந்துட்டு சந்தேகப்பட்றாதயா. அந்த புள்ள இருக்கிறதாயா உங்க வீட்டுக்கே மிகப்பெரிய பலம்னு" சொல்றாரு. உடனே வந்துட்டு சேது வந்துட்டு கண் கலங்குறாரு. அண்ட் மனசு மாறுறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரலாம். அந்த ஒரு முடிவுக்கு சேது வந்திருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிறலாம். விவாகரத்து நோட்டீஸ வந்துட்டு அனுப்பிறலான்னு ஒரு பக்கம் ஈஸ்வரி கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த கணக்க வந்துட்டு இன்னைக்கு நடந்த சம்பவம் மூலம் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகப் போகிறது என்றே சொல்லலாம்.